ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நெய் சோறும் வெள்ளை குருமா எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் 400 கிராம், வெங்காயம் நறுக்கி இது 1 எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி 1/2 எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன், புதினா மல்லி 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பட்டைக்கிராம்பு தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். ஏன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோன்னா நெய் சோறுக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் நெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெய் சோறுங்கும்போது நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்க மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நார்மல் ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் 3 பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு அளவு வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுகளை கூட்டிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாகி வரட்டும், அதுவரை வெயிட் பண்ணுவோம். நல்லா எண்ணெய் சூடாகி வந்ததுக்கடுத்து பட்டை 1 பீஸ், கிராம்பு 1 பீஸ், ஏலக்காய் 1 பீஸ், அன்னாச்சி பூ 1 பீஸ், சோம்பு 1 ஸ்பூன், அதுக்கடுத்து பிரிஞ்சி இலை அரை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது, லேசாக நல்லா பொரிஞ்சு வர வரை வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து லேசாக கிளறி விடுங்க. ரொம்ப வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடக்கூடாது, அதனால் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கையளவு தான் எடுத்திருக்கேன். இது உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் சால்ட் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்பப்போ. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா இஞ்சி பூடோட பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூடு வாசம் போனதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தால பச்சை மிளகாய் அதுவும் தக்காளியும் சேர்த்து லேசாக கிளறி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரையும் வேக விடுங்க. தக்காளி இது எல்லாமே இதில் ஏன் லேசாக சேர்த்துருக்கேன்னா நெய் சோறு ப்ளெயினாக தான் இருக்கும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தான். அதே மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக வேணுங்கிறவங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் மிளகாப்புள் தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. நல்லா வதக்கி இதானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டைக்கிராம்பு பொடி, மல்லித்தூள் 2மே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா மசாலா ரெடி ஆனதுக்கடுத்து அரிசி ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல, அரிசி எந்த அளவு எடுத்தோமோ அதே பவுலில் 2 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சதுக்கடுத்து அதுக்கடுத்து கொதி வந்ததுக்கடுத்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்து லேசாக கிளறி விட்டுட்டு இப்போ புதினா மல்லிச்செடி எடுத்து வச்சுருந்தோம்னா அதை போட்டுக்கோங்க. ஏன் இதை இந்த ஸ்டேஜில் நான் போடுறேன்னா பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னொன்று புதினா மல்லியோட ஃப்ளேவர் இந்த நேரம் ரைஸில் நல்லா இறங்கும். நெய் சோறுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிளறி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு ஓரளவுக்கு. நம்ம நல்லா லேசாக கிளறி விட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு நெய் மேலே ஊற்றுங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனுங்கிறனால நான் அதிகமாக ஊற்றுற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் பெரிய ஸ்பூன்ட்ட 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா ஈவனாக சாதத்து மேலே பரப்பி விட்டு நல்லா தம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஈவனாக பரப்பி விட்டதுக்கடுத்து மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வெள்ளை குருமாவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, அரை தக்காளி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி மல்லிப்பொடி, இஞ்சி பூடு பேஸ்ட் 2 ஸ்பூன்,
1 ஸ்பூன் வந்து பட்டை கிராம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். 600 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து இந்த குருமாக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கு அடுத்து நல்லா சூடானதும் 1 கிராம்பு, 1 பட்டை, 1 அன்னாச்சிப்பூ சேர்த்து லேசாக 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நல்லா வந்து அது பொரிஞ்சு வந்ததுக்கு அடுத்து கருவேப்பிலை வந்து சேர்த்து பொரிய விடுங்க. கருவேப்பிலை வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதுலேயும் அதே நெய் சோறில் மாதிரி தான். பச்சை மிளகாய் ஏன் போடுறோன்னா மிளகாத்தூள் எதுவுமே போட போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் வதக்கி விட்டுட்டு ஊடால அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஸ்மெல் வந்து போகிற வரை இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா மசிஞ்சு வேக வச்சுக்கோங்க. அது லேசாக நல்லா இதானதுக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மல்லித்தூளும் பட்டை கிராம்பு தூளும் சேர்த்து போட்டு கிளறிக்கோங்க. நல்ல மசாலா இதானதும் இந்த ஸ்டேஜில் லேசாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சிருந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிக்கனில் வந்து அந்த மசாலா ஒட்டுற வரையும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து நான் 2 உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சுருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கு போடாமலேயும் செய்யலாம். இல்லை உருளைக்கிழங்கு பதிலாக வந்து வாய்வுன்னு நினைக்கிறவங்க கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான். ஆனால் நான் உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன். இது தான் வந்து நல்ல ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து தேங்காய் பால், அரை மூடி தேங்காவை வந்து நல்ல கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் லிக்விடாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. நான் வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் நான் லேசாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. எல்லாம் சரி கட்டினதுக்கடுத்து மூடி போட்டு 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். 3 விசிலுக்கு அடுத்து ஆஃப் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா குக்கர் விசில் ரிலீஸ் ஆனதுக்கடுத்து அடுப்பில் திருப்பி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க குழம்ப. நல்லா கொதிச்சு வந்ததுக்கடுத்து கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கமகமான நெய் சோறும் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.